Hi friends, welcome back to my YouTube channel. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கட்டும், அதாவது பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பொதுவாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அதனால அவங்களோட திங்க் பண்ணுற திறன் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியாயிடுது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா டிவிலையோ மற்ற எந்த இடத்துலையோ பார்த்துருப்பீங்க. சுடோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமாக கொடுத்துருப்பாங்க. 9x9 அது மாதிரி கட்டமாக கொடுத்துருப்பாங்க. அது சால்வ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட திங்க் பண்ணுற திறன் அதிகமாகுது, மெமரி பவர் அதிகமாகுது, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸுக்குமே அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோ யூடியூப் சேனலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சில பேசிக் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். சுடோக்கோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 4x4 4x4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6x6 நான் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 6x6 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 சுடோக்கோ சால்வ் பண்ண போகிறேன். நீங்களுமே அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரஃப் நோட் புக்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே மெமரி பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், மேலும் திங்க் பண்ணுற திறன் அதிகமாகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பேசிக்காக சுடோக்கோ பற்றி பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ டீட்டெயில்ஸ் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, சுடோக்கோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த முன்னாடி இருந்த 3 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம 6 கட்டம் போகிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா 6 கட்டத்துக்கான இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்று 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்கட்டமே வரும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அதுவுமே 6 வீடாக தான் பிரிக்கிறோம். அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மென்ஷன் பண்ணி பாருங்க. இது ஒரு சப், இது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம். இதுலையுமே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 அதே மாதிரி தான் நம்ம எல்லா இதுவுமே பிரிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கட்டம் போட்டாச்சு. ஸோ இப்போ ரூல்ஸ் நான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 to 6 ஒரே முறை தான் வரும். எக்ஸாம்பிள் இங்கே 1 போட்டிங்கனாக்கா 2 3 4 5 6 அது மாதிரி ஒரே மாதிரி தான் வரணும். மேலும் இந்த லைன்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 1 ஒரே மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் வரணும். அதான் பார்த்தீங்கன்னா சுடுக்கோட பேசிக் ரூல்ஸு. நம்ம வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் 2 சுடுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுடுக்கை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆறு 3 3 2 1
ஸோ முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் சொல்லியிருந்தேன். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற கட்டத்தில் எந்த கட்டத்தில் வந்து நம்பர் ஆஃப் இது வந்து அதிகமாக இருக்கோ, கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம அதை ஃபர்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்து வாக்கில் நம்மளுக்கு நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட் வந்து அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் சொல்லி 3 விதமாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது முன்னாடி வீடியோ தான். இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக 6 கட்டமும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சால்வ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்க்கலாம். வேறு எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செங்குத்து அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 கட்டம் ஃபில்லப் ஆயிருக்கு. நம்மளுக்கு விடுபட்ட என்னன்னு பாருங்கள். இதில் என்ன விடுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபில்லப் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ விடுபட்ட என்ன நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. 6 இருக்கு, 5, 4, 2, 3 இருக்கு. 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பர். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இந்த ஒரு லைனுமே நம்மளுக்கு வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் வந்து இப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க நம்மளுக்கு இந்த குரூப் ஆஃப் கட்டத்தில் நம்மளுக்கு 5 நம்பர் இருக்கு. ஸோ அதனால வந்து பாருங்க 1, 2, ஓகே 4, 5, 6 மீதி விடுபட்ட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 3 இங்கே வந்து விடுபட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பாக்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேலும் நம்ம ஃபர்தராக நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. 6, 1, 2, 3, 4 ஃபில்லப் ஆயிருக்கு. இது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன நம்பர் இங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வரும். இங்கே பாருங்கள் சப்போஸ் 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் 1, 5, 2, 3 ஓகேங்களா? மீதி 4, 6 தான் வந்து இந்த கட்டத்துக்கு தேவையான இதாக இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே 6 இங்கே இருக்கு ஆல்ரெடி. அதனால வந்து இங்கே வந்து 6 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம 6 யூஸ் பண்ணலாம், வேற என்ன நம்பரை யூஸ் பண்ணலாம்? 4 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மீதி நம்ம திரும்ப கவுண்ட் பண்ண பார்க்கும்போது ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, 6. ஓகேங்களா? இப்போ பாருங்க நம்ம மிக எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லைனை ஃபில்லப் பண்ணியாச்சு. ஒரு பாக்ஸ் இந்த ஆல்ரெடி வந்து ஃபில்லப்ல இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க இந்த பாக்ஸை கன்சிடர் பண்ணும்போது 4 நம்பர் ஃபில்லப் ஆயிருக்கு. 1, 3, 4, 6. ஸோ மீதி விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 5. ஓகேங்களா? இந்த 2, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே இருக்கிறதுனால ஆல்ரெடி இங்கே ஒரு 2 வராது. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விடுபட்ட நம்பர் மொத்தம் 6 நம்பர் இருக்குது. அதில் 6 நம்பர் மிஸ் ஆன நம்பர் பாருங்கள். 1, 2, 3, 4. ஸோ 5 நம்பர் விடுபட்டிருக்கு, 6 ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? அந்த லைனுமே ஃபில்லப் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்கலாம். இதுலையுமே வந்து பாருங்கள் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் வந்து 2 மிஸ் ஆயிருக்கு. நம்ம இதில் இந்த கட்டத்துலையுமே பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கட்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே குழு வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? 3, 2, 5, 6. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் இதில் ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, அதுக்கப்புறம் 4 நம்பர் தான். ஸோ 1 வந்து இந்த லைனில் இங்கே இருக்கிறதால இங்கே வந்து 1 வராது. ஸோ இங்கே வந்து 1 போட்டுக்கலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இங்கே போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபில்லப் ஆகிடுது. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாங்களா? 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இது ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, ஸோ ஓகே நம்ம லாஸ்ட் இந்த லைன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு க்ளூ ஈஸியாக இருக்குது. 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் 4 மிஸ் ஆயிருக்கு, 5 இருக்குது, 6. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னென்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 நம்பரு அப்புறம் 6 நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் அப்படின்னா கூட சைடில் எழுதி வச்சுலாம் ஈஸியாக புரியும். ஓகே, 4, 6. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 6 அந்த 2 நம்பர் தான் ஏதாச்சும் மாறி வரும். ஸோ இந்த லைன் நம்ம பார்க்கும்போது 4 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால 4 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வராது. ஓகே, ஸோ நம்ம இங்கே எழுதுறத விட இங்கே எழுதிக்கலாம்.
இதில் மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 6. ஸோ 4 6 இதில் ரெண்டுத்தையும் வந்து மாறி மாறி வரும். இங்கே 4 இங்கே இருக்கிறதுனால 4 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வராது. ஓகேங்களா? ஸோ 4க்கு பதிலாக நம்ம வந்து 6 போட்டுக்கலாம். இது வந்து ரிமைனிங் 4 இங்கே போட்டால் அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல்ஸும் இந்த 2 பாக்ஸும் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம குறிப்பு வந்து பார்த்துக்கலாம். மொத்தத்தில் 4 நம்பர் இருக்குது. அதில் 2 நம்பர் மிஸ் ஆயிருக்கு. என்னென்ன மிஸ் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்க்கும்போது 1 மிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 2 3 4 5 மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 5 மாறி மாறி வரும். ஸோ நம்ம இந்த லைனில் பார்க்கும்போது ஓகேங்களா, ஆல்ரெடி இங்கே 1 இருக்கிறதால இங்கே 1 வராது. ஸோ இங்கே வந்து 1 வரும், 5 இங்கே வரும். கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? செக் பண்ணி பார்க்கலாங்களா? 1 2 3 4 5 6. ஓகே, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இல்லை. ஓகேங்களா? ஸோ 4 6 இல்லை இதில். ஓகே, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் இங்கே 3 இங்கே இருக்கிறதால இங்கே 3 வராது. ஸோ இந்த 3 வந்து இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே இந்த லைன் வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு ஈஸியாக. ஓகேங்களா? ஃபர்தராக நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் குழு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த 2 பாக்ஸ் நம்ம ட்ரை பண்ணி போகலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 வந்து இதுலேயுமே 4 6 வரல, இதுலேயுமே 4 வரதுனால வந்து குழு நம்மளுக்கு கிடைக்காதுனால நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 இல்லை, அதுக்கப்புறம் 5 இருக்குது, 6. ஓகே, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 6 சாரி 4 6 வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அது அப்படியே வைப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் முன்னாடி. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்குது இல்லைங்களா? இங்கே நம்ம ஃபில்லப் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னொரு குழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 1 2 ஓகே, 2 மிஸ் ஆகிருக்கு. 2 3 4 5 6. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த பாக்ஸை ஃபில்லப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஒரு குழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே 1 இங்கே இருக்கிறதால இங்கே 1 வராது. ஸோ இந்த 1 தூக்கி இந்த பாக்ஸ் இங்கே போட்டுக்கலாம். 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது முடிஞ்சிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 கட்டம் தான் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கோ நம்ம டேரெக்டாகவே ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 2 3 4 மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 4 5 6. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6. ஓகேங்களா? முடிஞ்சுங்களா? எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு சுடோக்கு போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுடோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான், 6/6. அதனால் வந்து நான் உள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் எரேஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நியூ ஷீட் எடுத்துக்காங்க. நியூ ஷீட் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் இது டீச்சிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு புது ஷீட் எடுத்துகிட்டு பாக்ஸ் போட்டுக்காங்க. நான் வந்து பாக்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ண பாக்ஸ் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சுடுக்க வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 6/6 தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8/8 இல்லைனா வந்து 9/9 வந்து பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளோட திங்கிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ 3 6 2
5 3 4 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 6 4 6 1 1 3 5 3 ஓகேங்களா ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ 6 4 3 2 5 3 5 3 1 4 2 1 3 6 ஓகேங்களா ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ரீசன்னா அந்த சுடுக்கு லெவலோட வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஹையர் எண்ட் லெவல் ஓகேங்களா, அதனால வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் ஆஃப் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது இதுதான் ஓகேங்களா. 1 2 3 4 இருக்குது. மற்றபடி வந்து வேற எங்கேயுமே 4 ஆப்ஷன்ஸ் இல்லை, இதுலேயுமே இருக்குது. லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் ஒன். என்னென்ன ரீசன்னா இங்கே பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 2 6. ஸோ விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 4. ஸோ இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, அதனால இங்கே வந்து 1 வராது. ஸோ அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். சாரி 1 இங்கே வரும் ஓகேங்களா. 1 இங்கே வரும், மீதி 4 இங்கே வரும். ஸோ இது முடிஞ்சு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு வேற ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளூ கிடைக்குதா இல்லை வந்து ஈஸியாக அமைதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பாருங்க, இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 6 மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 6 பாருங்க, 2 6 மிஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே 6 இருக்கு, இங்கே 6 வராது ஓகேங்களா. 6 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 வரும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 முடிஞ்சுங்களா, ஈஸியாக முடிஞ்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வேற நிறையா க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகலை. இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ மொத்தமாக 5 கட்டம் இருக்கு. நான் சொன்ன டிப்பை வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க 1 2 3 5 6. ஸோ ரிமைனிங் வந்து 4 இங்கே போட்டால் முடிஞ்சிருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கட்டத்தை பாருங்க, 1 2 3 4 6 இங்கே வந்து 5 மிஸ் ஆகுதா, முடிஞ்சுங்களா. அப்போ வந்து இப்படியே 2 பாருங்க, இது வந்து ஈஸியாக முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ 1 2 வந்து மிஸ் ஆயிருக்கு, 2 ஓகே, அப்புறம் 6. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இங்கே 2 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால இங்கே 2 வராது. ஸோ இந்த 2 இங்கே தான் வரும், 6 ஓகே. 1 2 3 4 5 6 ஓகே ஃபைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகே ஃபைன் கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்படி பார்க்கலாம் ஓகேங்களா. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் மிஸ், 1 அண்ட் 5 மிஸ் ஆயிருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 6 4 இருக்குது. ஸோ 5 வந்து இங்கே இருக்கிறதால இங்கே 5 வராது. ஸோ ரிமைனிங் மிஸ் ஆன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1. ஸோ இந்த 5 வந்து இங்கே வந்துடும் ஈஸியாக ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எது மிஸ் ஆயிருக்கு, 1 2 3 மிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்குது, 5 மிஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 5 இருக்குது, அதனால இங்கே 5 வராது. ஸோ இங்கே 5, ஸோ 3 ஓகேங்களா, முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதில் வந்து எது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாருங்க, நம்மளுக்கு 2 இந்த லைனில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இல்லை, அப்புறம் 6 இல்லை, 1 6 இல்லை. ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு ஈஸியாக வந்து குழு இருக்குது. இங்கே 6 இருக்கிறதுனால இங்கே வந்து 6 வராது. ஸோ 1 தான் வரும். இங்கே வந்து 1 இருக்கிறதுனால இங்கே 1 வராது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும் ஜஸ்ட் ஓகேங்களா. செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. இப்போ பாருங்க, நம்மளுக்கு இந்த 2 க்ளூ வச்சு நம்ம ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கலாம், நம்மளுக்கு இதில் என்னென்ன வந்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 4 மிஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. 2 4 இங்கே வந்து க்ளூவில் இல்லை. சரி ஓகே, நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்மளுக்கு வேற ஏதாச்சும் நம்மளுக்கு குழு இருக்கா நம்ம பார்க்கும்போது இதில் பாருங்க 3 இருக்கு, அதனால வந்து இங்கே 3 வராது. ஸோ இந்த லைனில் வந்து 3 இருக்கிறதுனால இங்கே 3 வராது ஓகேங்களா. அந்த 3 வந்து இங்கே ஆனால் மிஸ் ஆயிருக்க அந்த நம்பரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வருது. ஸோ 1 2 3 4 5 ஓகே 6 முடிஞ்சுங்களா. இங்கே வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு
4 2 இதில் ஓகேங்களா. ஸோ 4 2. ஸோ அது எதுவுமே இப்போதைக்கு குழு கிடைக்காதனால நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதில் பார்க்கலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 2. ஓகே, இதில் 1 1 ஓகேங்களா. 1 நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் மிஸ் ஆகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1 அப்புறம் 2. ஸோ இதில் 1 இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 வராது, இங்கே 1 போட்டுக்கலாம். மீதி ரிமைனிங் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 4 ஓகே, 4 அண்ட் 6 மிஸ் ஆகிருக்கு. இங்கே 4 6. ஸோ இங்கே 6 இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கே வராது. ஸோ 4 மிஸ் ஆன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 ஓகே. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஈஸியாக 2 கட்டம் தான் இருக்குது. அது வந்து நம்ம டேரெக்டாக கவுண்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அதை போட்டுக்கலாம். 1 2 மிஸ் ஆகிருக்கா 2 ஓகே. இதில் பாருங்கள் 1 2 3 4 மிஸ் ஆகிருக்கு. முடிஞ்சுங்களா. நீங்கள் செக் பண்ணிக்கலாமா ஒரு முறை. 1 2 3 4 5 6 ஓகேங்களா. இதில் 1 2 3 4 5 6 ஓகே. இதில் 1 2 3 4 5 6 அப்படியே வந்து இந்த குரூப்பில் செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் நம்பர் விடுபட்டு இருந்தாலும் அதில் மாறி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கண்டிப்பாக மெமரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா. நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.